நீங்க உங்க இன்னர்வேர்ஸ் எல்லாம் தனியா கையில வாஷ் பண்றீங்களா? இல்லனா ஏதாவது காஸ்ட்லி சல்வார்ஸ் எல்லாம் ஐயோ வாஷிங் மிஷின்ல போட்டா ஏதாவது ஆயிடும்னு சொல்லி அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கையில வாஷ் பண்றீங்களா? இனிமே அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதுக்கான சூப்பர் ப்ராடக்ட் தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். லாண்ட்ரி இஸ் நோ ஜோக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப காஸ்ட்லியான இன்னர்வேர்ஸ் வாங்கி வைப்போம். சூப்பரா கிராண்டா சம்கி ஒர்க்லாம் பண்ணி வைப்போம். அதை நம்ம வாஷிங் மிஷின்ல டைரக்டா போட்டீங்கன்னா ஒரே வாஷ்ல டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வீக்கெண்ட்ல ஒரு நாள் வச்சு கிட்டத்தட்ட அரை நாள் துணி துவைக்கிறதுக்கே செலவு பண்ணிடுவோம். ஸோ அது இனிமே அவசியம் கிடையாது. இல்லனா இன்னொரு விஷயம் கூட நடக்கும். வாஷிங் மிஷின்ல டைரக்டா நீங்க இன்னர்வேர்ஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் போய் அந்த ஓட்டியா இருக்குல்ல அதுல மாட்டிட்டு எல்லா ஹூக்கும் டேமேஜ் ஆகுறது, நெட் வந்து கிழியறது, சில இதுல பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் இருக்கும் அது பிரிஞ்சு வந்துடுறதா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான கியூட் லிட்டில் லாண்ட்ரி பேக் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஷீட் டைப்லயும் பாத்தீங்கன்னா வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கிளாத்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து வாஷிங் மிஷின்ல சிக்காது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹூக் எக்ஸ்டெண்டர், ப்ராஸ், நம்ம இன்னர் வேர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாவது இருக்கு சம்கி ஒர்க் வச்ச மாதிரி, இல்லை உள்ளன் டைப் ஸ்வெட்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப டெலிகேட்டா எது இருக்கோ அதை அழகா அதுக்குள்ள போட்டு ஜிப் லாக் பண்ணி நம்ம யூஸ்வலா துணி துவைக்கும் போது இதையும் பார்த்தீங்கன்னா மற்ற துணிகளோட சேர்ந்து போட்டுக்கலாம். மற்ற துணிகளோட கான்டாக்ட் இது வரவே வராது. ஸோ இப்போ நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து மிக்சடா போடுறீங்க, நீங்க உங்க ட்ரெஸ்ஸஸ் இன்னர் வேர் செப்பரேட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். அழகா பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எடுத்துட்டோம் பாருங்க, அந்த மெட்டீரியலுக்கு எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா துணியும் சூப்பராகவே வாஷ் பண்ணியிருந்தது. ட்ரஸ்ட் மீ, உண்மையிலே நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்வேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்னர் வேர்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க துணி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இது கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணுங்க. பை.